தமிழகம், புதுவை, கேரளாவில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு. மே 2ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்படும். அசாமில் 3 கட்டங்களாகவும் மேற்கு வங்கத்தில் 8 கட்டங்களாகவும் சட்டப்பேரவை தேர்தல் நடத்தப்படும். 5 மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு 1 மணி நேரம் அதிகரிப்பு என தலைமை தேர்தல் ஆணையர் அறிவிப்பு. விவசாயிகளுக்கான நகைக்கடன், பெண்களுக்கான சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி. 110 விதியின் கீழ் பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா. பாண்டியன் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல். சொந்த ஊரில் நாளை இறுதிச் சடங்கு. வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காததால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து ஊழியர்கள். அரசு பேருந்துகளை சேதப்படுத்தி அட்டூழியம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நிறுத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் பெட்ரோல், டீசல் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மீதான வாட் வரியை 2% குறைத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். ஷாருக்கான், கௌஷிக்கின் அபார பேட்டிங்கால் விஜய் ஹசாரே போட்டியில் தமிழக அணி ஜார்க்கண்ட் அணியை தோற்கடித்தது. இந்திய நட்சத்திர ஆல்ரவுண்டர் யூசுப் பதான் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா நோய் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் உடல்களை புதைக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடை நீக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும் பணக்காரர்கள் எண்ணிக்கை அடுத்த 5 ஆண்டுகளில் 63% அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க நிலக்கரி ஊழல் வழக்கு தொடர்பாக கொல்கத்தாவில் உள்ள தொழிலதிபரின் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதேபோல கேரளா, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலமும் விரைவில் நிறைவடைய உள்ளது. இதையடுத்து 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழுவினர் ஏற்கனவே நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். இதைத் தொடர்ந்து 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 12ஆம் தேதி தொடங்கும் என்றும் மனு தாக்கல் செய்ய இறுதி நாள் மார்ச் 19ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்பப் பெறுவதற்கான தேதி மார்ச் 22 என்றும் சுனில் அரோரா தெரிவித்தார். வாக்குப்பதிவு ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் எனவும் வாக்குகள் மே 2ஆம் தேதி எண்ணப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வாக்கு செலுத்த 88,936 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். வேட்புமனு தாக்கலின் போது இருவர் மட்டுமே உடன் இருக்கலாம். வேட்புமனுவை இதுவரை நேரில் மட்டுமே தாக்கல் செய்து வந்த நிலையில் ஆன்லைனிலும் தாக்கல் செய்யலாம் எனவும் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் தமிழகத்தின் சிறப்பு தேர்தல் பார்வையாளராக தேவேந்திரகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு வேட்பாளர் 30,80,000 ரூபாய் செலவு செய்யவும், புதுச்சேரியில் 22 லட்சம் ரூபாயும் செலவு செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு அமலுக்கு வந்துள்ளது. விவசாயிகளுக்கான நகைக்கடன், பெண்களுக்கான சுய உதவிக்குழு கடன்கள் தள்ளுபடி. 110 விதியின் கீழ் பேரவையில் முதலமைச்சர் பழனிசாமி அறிவிப்பு. கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் தா பாண்டியன் மறைவுக்கு தலைவர்கள் இரங்கல். சொந்த ஊரில் நாளை இறுதிச் சடங்கு. வேலை நிறுத்தத்தில் பங்கேற்காததால் ஆத்திரமடைந்த போக்குவரத்து ஊழியர்கள் அரசு பேருந்துகளை சேதப்படுத்தி அட்டூழியம். கொரோனா வழிகாட்டு நெறிமுறைகள் வரும் மார்ச் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. நாடு முழுவதும் கொரோனா தடுப்பூசி போடும் பணி பிப்ரவரி 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் நிறுத்தப்படுவதாக மத்திய சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அயோத்தியில் சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு மத்திய அரசு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்துள்ளார். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் நோக்கில் பெட்ரோல், டீசல் வாகனங்களை மின் வாகனங்களாக மாற்ற டெல்லி அரசு உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் பெட்ரோல், டீசல் மீதான வாட் வரியை 2% குறைத்து துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டுள்ளார். ஷாருக் கான், கௌஷிக்கின் அபார பேட்டிங்கால் விஜய் ஹசாரே போட்டியில் தமிழக அணி ஜார்க்கண்ட் அணியை தோற்கடித்தது. இந்திய நட்சத்திர ஆல்ரவுண்டர் யூசுப் பதான் அனைத்து விதமான கிரிக்கெட் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளார். இலங்கையில் கொரோனா நோய் பாதிப்பால் உயிரிழந்தவர்களின் உடல்களை புதைக்க விதிக்கப்பட்டிருக்கும் தடை நீக்கப்பட்டுள்ளது. நாட்டில் பெரும் பணக்காரர்கள் எண்ணிக்கை அடுத்த 5 ஆண்டுகளில் 63% அதிகரிக்கும் என ஆய்வறிக்கை ஒன்று தெரிவித்துள்ளது. மேற்கு வங்க நிலக்கரி ஊழல் வழக்கு தொடர்பாக கொல்கத்தாவில் உள்ள தொழிலதிபரின் வீடு உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சிபிஐ இன்று சோதனை நடத்தியுள்ளது. தமிழக சட்டப்பேரவை தேர்தல் வரும் ஏப்ரல் மாதம் 6ஆம் தேதி நடைபெறும் என தலைமை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையின் பதவிக்காலம் வரும் மே 24ஆம் தேதி நிறைவடைகிறது. இதேபோல கேரளா, புதுச்சேரி, அஸ்ஸாம், மேற்கு வங்கம் ஆகிய மாநில சட்டப்பேரவைகளின் பதவிக்காலமும் விரைவில் நிறைவடைய உள்ளது. இதையடுத்து 5 மாநிலங்களிலும் தேர்தல் நடத்துவது குறித்து தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா தலைமையிலான குழுவினர் ஏற்கனவே நேரில் சென்று ஆய்வு நடத்தினர். இதைத் தொடர்ந்து 5 மாநிலங்களுக்கான சட்டப்பேரவை தேர்தல் தேதியை தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அறிவித்துள்ளார். தமிழகத்தில் உள்ள 234 தொகுதிகளுக்கும் புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனு தாக்கல் மார்ச் 12ஆம் தேதி தொடங்கும் என்றும் மனு தாக்கல் செய்ய இறுதி நாள் மார்ச் 19ஆம் தேதி என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மார்ச் 20ஆம் தேதி வேட்புமனு பரிசீலனை நடைபெறும் என்றும் மனுக்களை திரும்ப பெறுவதற்கான தேதி மார்ச் 22 என்றும் சுனில் அரோரா தெரிவித்தார். வாக்குப்பதிவு ஏப்ரல் 6ஆம் தேதி நடைபெறும் எனவும் வாக்குகள் மே 2ஆம் தேதி எண்ணப்படும் எனவும் அவர் கூறினார். தமிழகத்தில் வாக்கு செலுத்த 88,936 வாக்குச்சாவடி மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது என்றார். வேட்புமனு தாக்கலின் போது 2 மட்டுமே உடன் இருக்கலாம். வேட்புமனுவை இதுவரை நேரில் மட்டுமே தாக்கல் செய்து வந்த நிலையில் ஆன்லைனிலும் தாக்கல் செய்யலாம் எனவும் முதல் முறையாக அறிவிக்கப்பட்டுள்ளது.
மேலும் தமிழகத்தின் சிறப்பு தேர்தல் பார்வையாளராக தேவேந்திரகுமார் நியமிக்கப்பட்டுள்ளார். தமிழகத்தில் ஒரு வேட்பாளர் 30,80,000 ரூபாய் செலவு செய்யவும், புதுச்சேரியில் 22 லட்சம் ரூபாயும் செலவு செய்யவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழக தேர்தல் தேதி அறிவிப்பு வெளியானதால் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் உடனடியாக நடைமுறைக்கு அமலுக்கு வந்துள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் மகளிர் சுய உதவிக் குழுக்கள் வாங்கிய கடன்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாக தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே. பழனிசாமி அறிவித்துள்ளார். தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தில் இந்த அறிவிப்பை முதல்வர் பழனிசாமி வெளியிட்டார். தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை விதி எண் 110 கீழ் வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில், கொரோனா காலத்தில் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்ட நிலையில் சுய உதவிக் குழுக்கள் தாங்கள் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் சங்கங்களில் பெற்ற கடனை திரும்ப செலுத்த இயலாத நிலை உள்ளதாகவும், அவர்களின் துயரை துடைக்க தமிழ்நாடு அரசு தங்களின் கடன்களை தள்ளுபடி செய்ய வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வைத்திருந்தனர். இவற்றை கருத்தில் கொண்டு கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் பெற்றுள்ள 6 சவரன் வரையிலான நகை கடன்களும், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் பெற்றுள்ள அனைத்து கடன்களும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்துள்ளார். அரசு கல்வி வேலைவாய்ப்பில் வன்னியர்களுக்கு 10.5% உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கான மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. மிக பிற்படுத்தப்பட்டோருக்கான இடஒதுக்கீட்டில் புதிய பிரிவு ஏற்படுத்தப்பட்டு உள் ஒதுக்கீடு வழங்கும் மசோதா நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் சீர் மரபினருக்கு 7% உள் ஒதுக்கீடு வழங்கவும் இந்த மசோதா வழிவகை செய்கிறது. இதனிடையே வன்னியர்களுக்கான தனி ஒதுக்கீடு தற்காலிகமானது என்றும் 6 மாதத்திற்கு பின் மசோதா மாற்றியமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான தா. பாண்டியன் உடல்நலக் குறைவால் இன்று சென்னையில் காலமானார். அவருக்கு வயது 89. வயது முதிர்வு நோய்கள் காரணமாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த தா. பாண்டியன் இன்று அதிகாலை உயிரிழந்ததாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்தன. 1932ஆம் ஆண்டு மே 18ஆம் தேதி மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே வெள்ளைமலைப்பட்டி கிராமத்தில் பிறந்த தா. பாண்டியன் தமிழக அரசியல் தலைவர்களில் நீண்ட நெடிய வரலாற்றுக்கு சொந்தக்காரராவார். மாணவர் பருவத்திலேயே கம்யூனிஸ்ட் கொள்கைகளால் கவரப்பட்ட அவர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து கொண்டு உள்ளேயும் வெளியேயும் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வெற்றி கண்டவர். சிறந்த பேச்சாளரான பாண்டியன் அரசியலில் மட்டுமல்ல, இலக்கியத்திலும் நல்ல புலமை வாய்ந்தவர். காரைக்குடி கம்பன் கழகத்தில் பங்கேற்று அவர் பேசிய பேச்சுக்கள் அந்த காலத்தில் மிக பிரபலம். கலை இலக்கிய பெருமன்றத்தின் மாநில செயலாளர் ஆனதால் வேலையை விட்டுவிட்டு சென்னைக்கு வந்து சட்டம் பயின்றார். பிறகு கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்து நீக்கப்பட்ட போது தோழர் டாங்கே, கல்யாண சுந்தரம் போன்றவர்களோடு சேர்ந்து ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியை தொடங்கியவர். அந்த கட்சியிலேயே 1983 முதல் 2000 வரையில் அதன் மாநில செயலாளராக இருந்து வந்தார். சட்டமன்றத்துக்கு 6 முறையும் நாடாளுமன்றத்துக்கு 3 முறையும் ஆக 9 தேர்தல்களில் போட்டியிட்ட தா. பாண்டியன் ஒரு முறை கூட தன் கட்சியின் சின்னத்தில் வென்றதில்லை. ஆனால் தனி கட்சி நடத்தி வந்த காலகட்டத்தில் வட சென்னையில் கை சின்னத்தில் போட்டியிட்டு 1989, 1992 ஆகிய இருமுறையும் எம்பியாக வலம் வந்தார். இந்தியாவின் ஒருமைப்பாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்று எங்கள் குழந்தை பருவத்திலிருந்து கற்பிக்கப்பட்டது. தேசிய இயக்கங்கள், அதிகமாக பொதுவுடைமை இயக்கம். ஏன் இந்தியா ஒன்றுபட்டு நிற்க வேண்டும்? பிளவுபட்டதால் தான் அடிமைப்பட்டது. 1991 மே 21 நடந்த குண்டுவெடிப்பில் ராஜீவ்காந்தி கொல்லப்பட்ட சம்பவத்தின் போது அவருக்கு பின்னால் இருந்த தா. பாண்டியனும் தூக்கி வீசப்பட்டு அதிர்ஷ்டவசமாக உயிர் பிழைத்துக் கொண்டார். 1962 ஜனசக்தியில் எழுத தொடங்கி தனது இறுதி காலம் வரை சவுக்கடி என்ற புனை பெயரில் கட்டுரைகளை எழுதி வந்தார் பாண்டியன். தமிழக அரசியலில் தா. பாண்டியனின் மரணம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் அவரது மறைவுக்கு அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இரங்கல் தெரிவித்துள்ளனர். தா. பாண்டியனின் சொந்த ஊரான உசிலம்பட்டி அருகே உள்ள வெள்ளைமலைப்பட்டிக்கு அவரது உடல் கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு நாளை இறுதி சடங்குகள் நடைபெறுகின்றன.
திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் நடத்தி வரும் போக்குவரத்து ஊழியர் போராட்டம் இன்றும் 2வது நாளாக தொடர்ந்ததால் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் பேருந்துகள் இயங்கவில்லை. இதனால் பொதுமக்கள் மிகவும் அவதியடைந்தனர். ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக ஆதரவு தொழிற்சங்கங்கள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளன. இதனால் அந்த தொழிற்சங்கங்களைச் சேர்ந்த போக்குவரத்து ஊழியர்கள் பணிக்கு வரவில்லை. எனவே இருக்கும் ஊழியர்களை கொண்டு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அனைத்து பணிமனைகளிலும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பெரும்பாலான பகுதிகளில் அரசு பேருந்துகள் இயக்கப்படாததால் தனியார் பேருந்துகளில் கூட்டம் நிரம்பி வழிந்தன. இதனால் பொதுமக்கள் மிகவும் சிரமமடைந்தனர். நிர்வாகத்தை கேட்கின்றோம். போக்குவரத்து அமைச்சரே, விட மாட்டோம், விட மாட்டோம். வழங்கிவிடு, வழங்கிவிடு, ஓய்வு அன்றே பணப்பலங்களை வழங்கிவிடு. வேலூரில் அரசு பேருந்து மீது கற்கள் எறிந்த போக்குவரத்து ஊழியர்கள் கைது செய்யப்பட்டனர். பள்ளிக்கொண்டா அடுத்த இறைவன்காடு பகுதியில் 3 அரசு பேருந்துகள் மீது அடையாளம் தெரியாத நபர்கள் கற்கள் எறிந்ததில் அவற்றின் கண்ணாடிகள் உடைந்தன. இதுகுறித்து பேர்ணாம்பட் அரசு பேருந்து ஓட்டுநர் தியாகராஜன் பள்ளிக்கொண்டா காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அதன் அடிப்படையில் போலீசார் குற்றவாளிகளை தேடி வந்த நிலையில் கந்தநெறி தேசிய நெடுஞ்சாலையில் 3 பேர் கற்களோடு நின்றுள்ளனர். அவர்களை பிடித்து விசாரணை நடத்தியதில் தாங்கள் மூவரும் அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றுபவர்கள் என்றும் வேலை நிறுத்தத்தை மீறி பேருந்துகள் இயக்கப்பட்டதால் ஆத்திரத்தில் கற்கள் எறிந்து பேருந்துகளை சேதப்படுத்தியதாகவும் தெரிவித்தனர். இதனையடுத்து கீழ்கொத்தூரைச் சேர்ந்த ஓட்டுநர் சரவணன், ஊனை வாணியப்பாடியைச் சேர்ந்த ஓட்டுநர் செந்தில்குமார், நாராயணபுரத்தைச் சேர்ந்த நடத்துனர் தனஞ்சொல்லியன் ஆகியோரை கைது செய்து வேலூர் மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர். மேட்டூர் சரபங்கா உபரிநீர் நீரேற்று திட்டத்தை முதலமைச்சர் பழனிசாமி தொடங்கி வைத்தார். வெள்ள காலங்களில் மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 120 அடியை எட்டும்போது வெளியேற்றப்படும் உபரிநீர் வீணாக கடலில் கலக்கிறது. இதனை விவசாய நிலங்களுக்கு பயன்படும் வகையில் 565 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு சேலம் மாவட்டம் சரபங்கா வடிநிலத்திலுள்ள 100 வறண்ட ஏரிகளில் மேட்டூர் அணையின் உபரிநீரை நிரப்பும் திட்டத்தை கடந்த 2019ஆம் ஆண்டு தமிழக அரசு அறிவித்தது. கடந்த ஆண்டு மார்ச் மாதம் இருப்பாளி கிராமத்தில் மேட்டுப்பட்டி ஏரி பகுதியில் இத்திட்டத்துக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது. இந்த பணிகள் முடிவடைந்த நிலையில் திப்பம்பட்டி பிரதான நீரேற்று நிலையம் அருகில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கலந்து கொண்டு திட்டத்தை தொடங்கி வைத்தார். இவ்விழாவில் 62.63 கோடி ரூபாய் மதிப்பில் முடிவுற்ற 36 பணிகளை திறந்து வைத்தும் 5 கோடியே 36 லட்சம் மதிப்பில் 23 புதிய திட்டப் பணிகளுக்கும் முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். பின்னர் பேசிய முதலமைச்சர் சரபங்கா திட்டம் மூலம் 38 கிராமங்கள் பயன்பெறும் என்று தெரிவித்தார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் அறிவித்துள்ளார். சரபங்கா உபரிநீர் நீரேற்று திட்டத்தை தொடங்கிய பின் திப்பம்பட்டியில் பேசிய முதலமைச்சர் இதனை தெரிவித்தார். இரண்டு நாட்களாக ஏற்றத்தை கண்ட பங்குச் சந்தைகள் இன்று கடும் சரிவை சந்தித்தன. அமெரிக்க மற்றும் ஆசிய பங்குச் சந்தைகளில் ஏற்பட்ட கடும் வீழ்ச்சி, ஈரான் மீது அமெரிக்க படைகள் தாக்குதல் நடத்திய அமெரிக்க அதிபர் ஒப்புதல் அளித்துள்ளதாக வெளியான தகவல், கச்சா எண்ணெய் விலை உயர்வு, கொரோனா 2ஆம் கட்ட பரவல் ஆகிய காரணிகள் இந்திய பங்குச் சந்தைகளிலும் எதிரொலித்தன. வர்த்தகத்தின் முடிவில் மும்பை பங்குச்சந்தை சென்செக்ஸ் 1939 புள்ளிகளும், தேசிய பங்குச்சந்தை நிப்டி 568 புள்ளிகளும் சரிந்தன. வரும் வாரங்களிலும் பங்குச்சந்தைகள் மேலும் சரிவை சந்திக்க வாய்ப்பு இருப்பதாக சந்தை வல்லுநர்கள் தெரிவிக்கின்றனர். இப்போ இருக்கிறத விட முன்னேற்றமான ஆட்சி இருந்தால் அவங்க போடுவாங்க.
ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறோம். யார் வந்தாலும் பரவாயில்ல, மாற்றம் ஆகணும். ஓட் பாலிடிக்ஸ்னு பண்ணுறவங்க எல்லாமே ஐடியாலஜிக்கு யார் முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் ஓட் பண்ணுவேன். வேலை வாய்ப்புலாம் ஏற்படுத்தி கொடுத்தா ஓட்டு போடலாம். அது மாதிரி தண்ணி பிரச்சனை கொஞ்சம் சரி பண்ணால் ஓகே. பிடித்த கட்சி தலைவருக்காக ஓட்டு போடுவேன். படித்தவங்களாக இருக்கணும். இப்போ கேரளா ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சினிமா துறையை சார்ந்து முதலமைச்சரை தேட மாட்டாங்க. தமிழ்நாடு மட்டும்தான் அதுக்கு விதிவிலக்கு. ஸோ அது மாறணும். அந்த மாதிரி ஒரு சிந்தனைகள், கொள்கைகள் இருக்கிற நபருக்கு ஓட்டு போடும். மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்களோ அவங்கள பார்த்து நம்ம ஓட்டு போட போகிறோம். அடித்தர மக்களை ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஓட்டு போடுவேன். ஆனால் விலைவாசிலாம் பயங்கரமாக ஏறி இருக்குது. இனிமேல் எந்த ஆட்சி வந்தாலும் அந்த விலைவாசியை குறைக்க முடியாது. அது நிஜம்தான். யார் நல்லது செய்கிறாங்களோ அவங்களுக்கு கன்ஃபார்மாக ஓட்டு போடுவாங்க. உண்மையாக ஓட்டு போடுவேன். அவங்க நல்லது யார் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தெய்வம். யார் பண்ணி என்ன செஞ்சுட்டாங்க? எந்த ஆட்சி எதுவும் செய்யலை. எதுக்கும் ஓட்டு போடுறதில்ல. ஓட்டு போட்டு தான் என்ன வாங்கிட்டோம். எந்த அரசியல்வாதம் எதுவும் செய்யலை. ஓட்டு போடாத வீட்டில் உட்காந்துருக்கலாம். யார் நல்ல கொள்கையை வச்சிருக்காங்களோ, யார் நாட்டுக்கு நல்லது பண்ணுவாங்களோ, நம்ம ஏரியாவில் இருக்கவங்க நல்லது பண்ணுவாங்கன்ற ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் தான் நம்ம ஓட்டு போடுறதா இருக்கும். மெயின் கேண்டிடேட்டாக யார், சிஎம் கேண்டிடேட்டில் யார் நிற்காங்க அதை அடிப்படையில் பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். அதுக்கப்புறம் லோக்கல் நம்மளுடைய தொகுதியில் யார் நிற்காங்களோ அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். இதுக்கு முன்னாடி நின்னவங்க ஏதாச்சும் செஞ்சுருக்காங்களா அதை பேஸ் பண்ணி ஓட்டு போடுவேன். சப்போஸ் யாரும் செய்யலை, அப்படி எதுவுமே செய்யலை அப்படின்னா அதுக்கு அகேன்ஸ்டாக யார் நிற்காங்களோ அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவேன். மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி அருகே உள்ள சின்னமேடு கிராமத்தில் கன்னிகா பரமேஸ்வரி கோவில் மாசிமக திருவிழா முன்னிட்டு படகு போட்டி நடைபெற்றது. இதில் ஒரு படகில் 3 மீனவர்கள் வீதம் 20க்கும் மேற்பட்ட படகுகளில் போட்டியாளர்கள் குழுக்களாக கலந்து கொண்டனர். மீனவ பஞ்சாயத்தார்கள் பொதுமக்கள் முன்னிலையில் படகு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 5 குழுவினருக்கு ரொக்கப்பணமும் கேடயங்களையும் மீனவ பஞ்சாயத்தார்கள் பரிசாக வழங்கி பாராட்டினர். ஓமலூர் அருகே தனியார் விமானி பயிற்சி மையத்தை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திறந்து வைத்தார். மையத்தில் மாதிரி விமானத்தை இயக்கிய முதலமைச்சர் கிராமப்புற இளைஞர்களும் விமானி பயிற்சி பெறும் வகையில் இப்பயிற்சி மையம் செயல்பட வேண்டும் என்று தெரிவித்தார். கடந்த வருடம் இந்திய விமான போக்குவரத்து ஆணையம் சேலம் விமான நிலையம் உட்பட நாட்டில் உள்ள 6 விமான நிலையங்களில் விமானி பயிற்சி மையங்களை அமைக்க அனுமதி அளித்தது. இதைத் தொடர்ந்து சேலம் விமான நிலையத்தில் விமானி பயிற்சி மேற்கொள்வதற்காக பல்வேறு கட்ட பணிகள் நடைபெற்று வருகின்றன. விமான நிலையம் அருகே டேக் ஆஃப் ஏவியேஷன் என்ற தனியார் விமான பயிற்சி நிறுவனம் தொடங்கப்பட்டுள்ளது. நவீன வகுப்பறை ஏற்பாடுகள் செய்துள்ளனர். இந்த மையத்தை திறந்து வைத்த தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி வகுப்பறையில் இருந்த மாதிரி விமான கட்டுப்பாட்டு கருவிகளை இயக்கி திரையில் மாதிரி விமானத்தை ஓட்டி காட்டினார். திருச்சி மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. அப்போது அரசு நேரடி கொள்முதல் நிலையங்களில் நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய விவசாயிகளிடம் பணம் வசூலிக்கப்படுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டினர். இதனையடுத்து பேசிய மாவட்ட ஆட்சியர் சிவராசு, நெல்லை கொள்முதல் செய்யவும் சொட்டு நீர் பாசன கருவிகளை 100% மானியத்தில் வழங்கவும் பணம் வாங்கினால் அதிகாரிகள் மீதும் தனியார் நிறுவனங்கள் மீதும் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்தார். தேனி மாவட்டம் கம்பத்தில் மழைநீர் தங்கு தடையின்றி செல்ல பாலம் அமைக்கும் பணிகள் நடந்து வருகின்றன. இந்த பணிகளின் போது முல்லை பெரியாறு அணை நீர்லோயர் கேம்பில் இருந்து கம்பம் சுற்றுவட்டார பகுதிகளுக்கு கொண்டு செல்லும் பிரதான குழாயில் உடைப்பு ஏற்பட்டது. கடந்த 2 தினங்களுக்கு முன் நடந்த இந்த நிகழ்வு குறித்த காட்சிகள் வெளியாகி உள்ளன. சிசிடிவியில் பதிவான அந்த காட்சிகள் பிரமிப்பூட்டுவதாய் அமைந்துள்ளன. தற்போது இந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. உதகையில் இருந்து மேட்டுப்பாளையத்திற்கு இயக்கப்படும் மினி பேருந்து கட்டணம் 3 மடங்காக உயர்ந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். போக்குவரத்து துறை ஊழியர்களின் போராட்டம் காரணமாக பெரும்பாலான அரசு பேருந்துகள் உதகையில் இயக்கப்படாததால் இந்த கட்டண கொள்ளை நடைபெறுவதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். உதகையிலிருந்து மேட்டுப்பாளையத்திற்கு அரசு பேருந்தில் 50 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படும் நிலையில் தற்போது மினி பஸ்ஸில் 150 ரூபாய் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. பெரும்பாலான மினி பஸ்கள் வெளிப்பகுதிக்கு செல்வதால் உள்ளூரில் மினி பஸ்கள் இயக்கம் வெகுவாக குறைந்துள்ளது. இதன் காரணமாக பொதுமக்கள் உள்ளூரில் பயணிப்பதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது.
தமிழகம் முழுவதும் உள்ள முடிதிருத்தும் தொழிலாளர்கள் தங்கள் நீண்ட நாள் கோரிக்கையான மருத்துவர் சமுதாயத்தை சார்ந்த அவர்களுக்கு கல்வி மற்றும் வேலை வாய்ப்பில் 5% இடஒதுக்கீடு வழங்க வேண்டும், வன்கொடுமையால் பாதிக்கப்படும் தொழிலாளர்களுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடத்தினர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 4000க்கும் மேற்பட்ட சலூன் கடைகள் அடைக்கப்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மருத்துவர் சமுதாய பேரவை சார்பாக போராட்டம் நடைபெற்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் பவானிசாகர் வனச்சரகத்திற்குட்பட்ட தெங்கு மரகடா வனப்பகுதியில் ஆதி கருவண்ணராயர் கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலில் ஆண்டுதோறும் மாசி மாதம் பௌர்ணமி தினத்தன்று மாசி மகம் பொங்கல் திருவிழா நடைபெறுவது வழக்கம். இந்த வருடத்துக்கான திருவிழாவில் ஈரோடு, கோவை, திருப்பூர், சேலம், மதுரை, திருச்சி உள்ளிட்ட தமிழகத்தின் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து பொதுமக்கள் கலந்து கொண்டனர். வனத்துறையினர் வாகனங்களை சோதனை செய்தபின் அனுமதி சீட்டு வழங்கப்பட்டு வனப்பகுதிக்குள் வாகனங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. யானை உள்ளிட்ட வனவிலங்குகள் தாக்க வாய்ப்புள்ளதால் மக்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறையினர் அறிவுறுத்தி வருகின்றனர். திண்டுக்கல் அருகே அதிமுக கட்சியினருக்கு சாதகமாக தாசில்தார் செயல்படுவதாக கூறி அவர் பயணம் செய்த காரை முற்றுகையிட்டு திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த அதிமுகவினர் தாசில்தாருக்கு ஆதரவாக குரல் எழுப்பினர். இதனால் திமுகவினர் மற்றும் அதிமுகவினரிடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. இதனை தடுக்க வந்த காவல்துறையினருக்கும் திமுகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. வேறு வழியின்றி தாசில்தார் கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு திரும்பிச் சென்றார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே அச்சங்குளம் மாரியம்மாள் பட்டாசு தொழிற்சாலையில் கடந்த 12ஆம் தேதி ஏற்பட்ட வெடிவிபத்து சம்பந்தமாக தேசிய பசுமை தீர்ப்பாயம் தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றத்தில் வழக்கு பதிவு செய்தது. வெடி விபத்து குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய உயர்நீதிமன்றம் அறிவுறுத்திய நிலையில் ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி கண்ணன் தலைமையிலான குழுவை நிர்ணயித்தது. 8 பேர் கொண்ட குழு அச்சங்குளம் பட்டாசு ஆலையை ஆய்வு மேற்கொண்டனர். கேலண்டர் பேப்பர் சொல்றீங்களா? என்ன க்ளூ கொடுக்கலாம்ல? தெரிஞ்சது இங்கிலீஷ் கேலண்டர், தமிழ் கேலண்டர், அவ்வளவுதான். ஆங்கிலோ இந்தியன் கேலண்டர் தான் சொல்லுவாங்க. எனக்கு உண்மையாவே தெரியாது, விட்டுருங்க ப்ளீஸ். அது வந்து நீங்க சொன்னீங்கன்னா நான் சொல்லிடுறேன். நாங்க படித்தது கிடையாது. எனக்கு எங்கேருந்து எடுத்தாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆனால் அச்சடிக்கிறது வந்து சிவகாசியில் அச்சடிக்காங்க. கேலண்டர் பேர் எல்லா கடையிலும் தான் தராங்க. சரவணா ஸ்டோர் கடையிலுக்கு தான் தராங்க, ஃப்ரீயா தராங்க. வந்து எல்லாருக்கும் தெரியணும்ட்டு தான் அது. நீங்க கேட்கறது எதுவே தெரியாது. புதுக்கோட்டை மாவட்டம் நெம்மேலிப்பட்டியைச் சேர்ந்த தடகள வீராங்கனை அனுராதாவின் ஜல்லிக்கட்டு காளை ராவணன் உயிரிழந்த சம்பவம் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களை சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது. கடந்த 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற அவனியாபுரம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டிகளில் வீரர்களை கலங்கடித்த காளை என்றால் அது ராவணன் தான். கருப்பு வெள்ளை நிறத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் வாடிவாசலில் இருந்து சீரிப்பாயும் ராவணனை காண தனி ரசிகர் பட்டாளமே உண்டு. தினம் காலையில் வந்தோடனே எந்திரிச்சோன்னே அதுக்கிட்ட என்ன வைக்க இருக்கா இல்லை புல் இருக்கான்னு பார்த்துட்டு மத்தியானம் நாங்கள் சாப்பிட வரையில் அதுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அவ்வளோ சந்தோஷமாக வச்சுருந்தோம். ஆனால் எங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்காக வேண்டி தான் அது 4 நாளாக தொலைஞ்சு இருந்துருச்சு. புல்லை மாதிரி தான் நம்ம 2 புல்லை வைத்தோம். இதோட 3வது புல்லுன்னு நினச்சி புல்லை மாதிரி தான் வளர்த்தோம். மாடு மாதிரி நாங்கள் வளர்க்க அது தப்பு தவண்டா ஒரு நேரம் போட்டோம் போடலைன்னு நாங்கள் போடலை. அவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த மாட்டை அவ்வளோ கஷ்டப்பட்டு
நான் எல்லாரையும் மரமும் அது மாதிரி எல்லாம் பண்ணும். அது மாதிரி புள்ள மாதிரி தான் வளர்த்தோம். இம்மாதம் 14ஆம் தேதி கந்தர்வ கோட்டை அருகே முரட்டு சோழகம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியிலும் ராவணன் வெற்றியும் பெற்றது. போட்டிக்கு பின் வழக்கம் போல் ராவணனை பிடிக்க முடியாததால் அதை 10 நாட்களாக அனுராதாவின் அண்ணன் மாரிமுத்து தேடி வந்துள்ளார். தச்சங்குறிச்சி கிராமத்தின் அருகே உள்ள காட்டுப்பகுதியில் ராவணன் காலை உயிரிழந்த நிலையில் கிடந்தது தெரிய வந்துள்ளது. பாம்பு கடித்ததில் உயிரிழந்த ராவணனின் உடலை ஊருக்குள் கொண்டு வந்தபோது வழிநெடுகிலும் கிராம மக்கள் திரண்டு நின்று அதற்கு அஞ்சலி செலுத்திய நிகழ்வு காண்போரை நெகிழ வைத்தது. மாரிமுத்து மற்றும் அவரது குடும்பத்தினர் தங்கள் வீட்டு பிள்ளையை இழந்த சோகத்தில் உறைந்து போயுள்ளனர். கண்ணீரோடு காணப்படும் அந்த கிராம மக்கள் ராவணனை கட்டி புரண்டு கதறி எழும் காட்சி காண்போரை வேதனையில் ஆழ்த்துகிறது. கம்பீரமிக்க ராவணனின் உடல் கிராம மக்களின் கண்ணீர் சூழ அதன் உரிமையாளர் வீட்டின் தோட்டத்தில் அடக்கம் செய்யப்பட்டது. சாலையோரத்தில் படுத்திருக்கும் ஆடுகளை திருடிச் சென்று வசதியாக வாழ்ந்த இருவரை போலீசார் கைது செய்தனர். கடலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் கடலூர் நகர பகுதியில் இரவு நேரங்களில் சாலை ஓரத்தில் படுத்து கிடக்கும் ஆடு மாடுகளை ஆட்டோ வைத்து ஒரு கும்பல் தொடர்ந்து திருடி வந்தது. இவர்களை பிடிக்க வேண்டுமென தொடர்ந்து பொதுமக்கள் கோரிக்கை வைத்து வந்தனர். இந்த நிலையில் பாதிரிக்குப்பம் பகுதியில் ஆட்டோ கொண்டு வந்து கூட்டமாக படுத்திருந்த ஆடுகளை திருடி சென்ற காட்சிகள் அங்கிருந்த சிசிடிவியில் பதிவாகியுள்ளது. அந்த காட்சிகளை வைத்து போலீசார் குற்றவாளிகளை தற்போது கைது செய்துள்ளனர். விசாரணையில் அவர்கள் கடலூர் பகுதியைச் சேர்ந்த கார்த்தி மற்றும் சூர்யா என்பதும் ஆடுகளை திருடி விற்று வசதியாக வாழ்ந்து வந்ததும் தெரிய வந்துள்ளது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து வாகனங்களை கயிறு கட்டி இழுக்கும் போராட்டத்தில் ஈடுபட்ட லாரி உரிமையாளர்களால் பரபரப்பு ஏற்பட்டது. சென்னை அடுத்த ஆவடியில் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை கண்டித்து லாரி உரிமையாளர்கள் சங்கம் தலைவர் யுவராஜ் தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. அப்போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் வாகனங்களில் கயிறு கட்டி இழுத்து தங்களது எதிர்ப்பை பதிவு செய்தனர். புதுச்சேரிக்கு எந்தவொரு புதிய திட்டத்தையும் பிரதமர் மோடி அறிவிக்கவில்லை என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த நாராயணசாமி, புதுச்சேரிக்கு 4000 கோடி ரூபாய்க்கு திட்டம் கொடுத்துள்ளதாக பிரதமர் மோடி பொய் கூறியிருக்கிறார் என தெரிவித்தார். பெட்ரோல் டீசல் வாகன உதிரி பாகங்கள் விலை உயர்வு மற்றும் காப்பீட்டுத் தொகைக்கான பிரீமியம் அதிகரித்து வருவதற்கும் எதிர்ப்பு தெரிவித்து ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் பகுதியில் பொக்லைன் வாகன உரிமையாளர்கள் முதல் 3 நாட்களுக்கு வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த வேலை நிறுத்தத்தால் 70க்கும் மேற்பட்ட பொக்லைன் வாகனங்களை இயக்காமல் ஒரே இடத்தில் நிறுத்தி வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். தருமபுரி காமாட்சி அம்மன் தெருவைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளியான தமிழன் என்பவர் மதிக்கோன் பாளையம் அருகே ஒரு தென்னந்தோப்பை குத்தகைக்கு எடுத்து சொந்தமாக ஆடு, மாடு, கோழி உள்ளிட்ட விலங்குகளை வளர்த்து வருகிறார். தோட்டத்தில் உள்ள 3 ஆடுகளை விலங்கு கடித்ததில் இறந்து கிடந்துள்ளதை கண்டுள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த தகவலின் பேரில் வனத்துறையினர் சம்பவ இடத்துக்கு வந்து பார்வையிட்டு இறந்து கிடந்த ஆட்டை எந்த வகையான விலங்கு கடித்திருக்கும் என ஆராய்ந்து வருகின்றனர். ஆடுகள் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் ராமமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அண்ணா சாகரம் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்ற விவசாயி சொட்டு நீர் பாசன வசதி கேட்டு மனு அளித்து 6 மாதம் கடந்தும் வேளாண் துறை அதிகாரிகள் சொட்டு நீர் பாசன கருவி வழங்காமல் தன்னை அலக்களிப்பதாகவும் கழிவுநீர் விவசாய நிலங்களில் பாய்வதால் விவசாய நிலங்கள் பாதிக்கப்படுவதாகவும் புகார் தெரிவித்தார். நாகை மாவட்டம் வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவிலில் நடைபெற்று வரும் மாசிமக உற்சவத்தை ஒட்டி தியாகராஜர் நடராஜர் எழுந்தருளி பந்தர் காட்சி திருவிழா நடைபெற்றது. வேதாரண்யம் வேதாரண்யேஸ்வரர் கோவில் சிவபெருமான் அகஸ்தியருக்கு திருமண கோல காட்சி அருளிய பழம்பெருமையுடைய ஸ்தலமாகும். இங்கு மாசிமக உற்சவம்
பிப்ரவரி 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது. மாசி மகத்தை ஒட்டி நடைபெற்ற பந்தர் காட்சி திருவிழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தென்காசி மாவட்டம் சங்கரன் கோவிலில் 10 நாட்களுக்கு ஒருமுறை குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தேனப்புரம் 1ஆம் தெரு, வடகாசி அம்மன் கோவில் 1ஆம் தெரு ஆகிய பகுதிகளில் விநியோகிக்கப்படும் குடிநீரில் சாக்கடை நீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் நகராட்சியில் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து நகராட்சியினர் நடவடிக்கை எடுக்காததால் அப்பகுதி மக்கள் நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினர். கும்பகோணத்தில் ஒவ்வொரு ஆண்டும் மாசி மாதம் மகம் நட்சத்திரத்தன்று மாசி மக திருவிழா நடைபெறுவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டு கும்பகோணத்தில் 12 சிவன் கோயில்களில் கடந்த 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் மாசி மக விழா தொடங்கியது. உற்சவம் நடைபெறும் சிவன் கோவில்களில் இருந்து சுவாமி, அம்பாள் உற்சவர்கள் சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உலா வந்த பின்னர் மாசி மகா குளக்கரையில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர். பின்னர் திரவிய பொருட்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு தீர்த்தவாரி நடைபெற்றது. அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் மகாமக குளக்கரையில் தங்கள் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தனர். ஸ்ரீபெரும்புதூர் பகுதியில் சேத்ரா வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளி இயங்கி வருகிறது. இந்த பள்ளியில் 500க்கும் மேற்பட்ட குழந்தைகள் எல்கேஜி முதல் 12ஆம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர். எந்தவித அறிவிப்பும் இன்றி திடீரென பள்ளி மூடப்படுவதாக கேள்விப்பட்ட பெற்றோர்கள் பள்ளி நிர்வாகத்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினர். 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் நஷ்டமானதால் பள்ளியை தங்களால் நடத்த இயலவில்லை எனவும், ஆசிரியர்களுக்கு ஊதியம் கூட கொடுக்க முடியவில்லை எனவும், வேறு நிர்வாகத்திடம் பள்ளியை ஒப்படைக்கப் போவதாகவும் நிர்வாகத்தினர் தெரிவித்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பக வனப்பகுதியில் தற்போது கடுமையான வறட்சி நிலவுகிறது. குறிப்பாக மசனக்குடி, மயார் உள்ளிட்ட பகுதியில் உள்ள வனப்பகுதிகள் காய்ந்து உள்ளன. கடுமையான வறட்சி நிலவி வரும் போதிலும் மாயார் பள்ளத்தில் உள்ள மாயார் நீர்வீழ்ச்சியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டி வருகின்றது. இருப்பினும் நீர்வீழ்ச்சியை கண்டு ரசிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தற்போது அனுமதி இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கன்னியாகுமரி மாவட்டம் எஸ்டி மங்காடு நாகமுட்டம் நாகராஜா கோயில் ஆலய திருவிழாவை முன்னிட்டு 1008 பெண்கள் கலந்து கொண்ட மஞ்சள் பொங்கல் வழிபாடு நடைபெற்றது. சத்தியமங்கலம் புலிகள் காப்பகம் ஆசனூர் மலை கிராமத்தில் வாழும் பழங்குடியின மக்களை புலி, யானை உள்ளிட்ட காட்டு விலங்குகளிடம் இருந்து பாதுகாத்து அருள் புரிய வேண்டி புலி, யானை உருவ பொம்மைக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஸ்ரீ கும்பேஸ்வர சுவாமி கோவிலில் குண்டம் திருவிழா நடைபெற்றது. மாசி மாத பௌர்ணமி மற்றும் மாசி மகாமகம் இரண்டும் ஒரே நாளில் வந்துள்ளதால் தீர்த்த ஸ்தலங்களில் நீராடினால் புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனையடுத்து தருமபுரி மாவட்டம் அரூர் அடுத்த தீர்த்தமலையில் உள்ள தீர்த்தகிரி ஈஸ்வரர் திருக்கோவிலுக்கு பல்வேறு இடங்களில் இருந்து ஏராளமான பக்தர்கள் வந்துள்ளனர். அவர்கள் தீர்த்தமலை மலைக்கோவிலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். மாசி மகத்தை முன்னிட்டு புதுச்சேரி, வில்லியனூர், திருக்காஞ்சியில் நடைபெற்ற தீர்த்தவாரி நிகழ்ச்சியில் பல்வேறு கோயில்களில் இருந்து உற்சவர், சாமிகள் கலந்து கொண்டனர். இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர். புதுச்சேரியில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமலில் உள்ளதை அடுத்து எப்போதும் பரபரப்பாக காணப்படும் புதுச்சேரி சட்டப்பேரவை அலுவலகம் கலையிழந்து காணப்படுகின்றது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். பெண் ஐபிஎஸ் கொடுத்த பாலியல் புகாரை வழக்கு பதிவு செய்து உரிய புலனாய்வு செய்திட வலியுறுத்தி பெரம்பலூரில் வழக்கறிஞர்கள் இன்று ஒருநாள் நீதிமன்ற புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேதாரண்யத்தில் 14வது ஊதிய ஒப்பந்த பேச்சுவார்த்தையை துவக்க வேண்டும், ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு போக்குவரத்து கழக தொழிலாளர்கள் 2வது நாளாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
மயிலாடுதுறையில் 15 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கிராம ஊழியர் சங்கத்தினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சங்க மாவட்ட தலைவர் கரும்பாயிரம் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சங்க பொறுப்பாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்டோர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். அரியலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் ரத்னா தலைமையில் விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இதில் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்படும் மூட்டைகளுக்கு 50 ரூபாய் வீதம் அதிகாரிகள் லஞ்சம் வாங்கி வருவதாக விவசாயிகள் தெரிவித்தனர். இந்நிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக தலையிட்டு இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். சென்னை வள்ளலார் நகரில் உள்ள புதுப்பிக்கப்பட்ட பேருந்து நிலையத்தை மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் திறந்து வைத்தார். கிருஷ்ணகிரி அருகே உள்ள திப்பனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட திப்பனப்பள்ளி கிராமத்தில் அம்மா நடமாடும் ரேஷன் கடை தொடக்க விழா நடைபெற்றது. வீடு வீடாக சென்று ரேஷன் பொருட்களை வழங்க நடவடிக்கை எடுத்ததற்கு அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். அரியலூர் அண்ணா சிலை அருகே தமிழ்நாடு வருவாய் கிராம ஊழியர் சங்கத்தினர் வரையறுக்கப்பட்ட காலமுறை ஊதியம் வழங்க வேண்டும், புதிய ஓய்வூதியத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதியம் அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 15 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஆயிரத்து 100 உதவி மையம் மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட குறைதீர்ப்பு மேலாண்மை திட்டத்துக்கான கால் சென்டர் சென்னை சோழிங்கநல்லூரில் அமைந்துள்ளது. இந்த மையத்தை வருவாய்த்துறை அமைச்சர் RB உதயகுமார் ஆய்வு செய்தார். டீசல் பெட்ரோல் விலையை குறைக்க வேண்டும், காலாவதியான சுங்கச்சாவடிகளை அகற்ற வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் துறையூர் பேருந்து நிலையம் அருகே துறையூர் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் மற்றும் லோடு வேன் உரிமையாளர் சங்கத்தினர், டிராவல்ஸ் வேன் மற்றும் கார் உரிமையாளர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய நகைக்கடன் தள்ளுபடி என்ற முதலமைச்சரின் அறிவிப்பை தொடர்ந்து செய்யாறு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் எதிரே அதிமுகவினர் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடினர். தமிழக கேரள எல்லை இணைக்கும் கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் குமளி சோதனை சாவடியில் கேரளா சுங்கத்துறையினர் நடத்திய வாகன பரிசோதனையில் ஆந்திராவில் இருந்து கடத்தி வரப்பட்ட 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள 1 கிலோ கஞ்சா, 1 கோடி ரூபாய்க்கும் அதிக மதிப்புள்ள 1 கிலோ கஞ்சா எண்ணெய் மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்திய கார் பறிமுதல் செய்யப்பட்டன. கடத்தலில் ஈடுபட்ட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். திருச்செந்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் நாடாளுமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கட்டப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் சமுதாய நலக்கூடங்களை தூத்துக்குடி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். சென்னை ஆவடி பட்டாபிராமில் உருவாக்கி வரும் டைடல் பார்க் தொழில்நுட்ப பூங்காவை தொழில்துறை அமைச்சர் MC சம்பத், அமைச்சர் பாண்டியராஜன் ஆகியோர் பார்வையிட்டனர். அங்கு பணியாற்றி வரும் பணியாளர்களின் பாதுகாப்பு குறித்து கேட்டறிந்த அமைச்சர்கள் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளனர்.